சாரி பாஸ்டர் ஆண்டன் ராசனாமே வரவழைப்போமாக. அன்போடு யாவரும் ஒரு மனதோடு பாஸ்டர் ஆண்டன் ராசனம் நாயம் அவர்களை வரவழைப்போமாக. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். Oh, praise the Lord, டாலி. Dolly sister, praise the Lord, நேயர்களே. ஆமென் ஆமென். நன்றி நன்றி பாஸ்டர். வாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் ஆவலோடு காத்து நிற்கிறோம் இந்த வார்த்தையை கேட்பதற்கு. வாருங்கள், வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. ஆமென். இந்த காலத்துல இந்த 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 பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த காலத்துல நாங்கள் இந்த சீசன் ரீசன் இயேசுவாக இருக்கிறார். இந்த காலத்துல ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, மனுக்குல ரட்சிப்பதற்காக ஆதாம் பாவத்தை பரிகாரியாக நீர் அந்த கல்வாரி சிலுவையில இரத்தத்தை சிந்தி அந்த வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டீரே. ஆவியானவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் ரட்சிக்கப்பட இயேசுவை நோக்கி இந்த காலங்களில இயேசுவை தேடி வர நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமென். தேவன் எங்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல இயேசுவை கிஃப்டாக தந்தார். பாருங்கள், உயிரை கொடுத்த தேவன் தம்முடைய ஒரே புராண குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இயேசுவை இந்த உலகத்தில் எங்களுக்காக தந்து இந்த உலகத்தின் மேல அன்பு கூர்த்த தெய்வம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துல பல மனிதர்கள் பிறந்தார்கள், சாதாரண மனிதர்களாக பிறந்து மரித்து போனார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து பாருங்கள், மனுக்குலத்தின் பாவத்துக்காக மரித்து மீண்டும் உயிர்த்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. சரித்திர பூர்வமாகவும் அவருடைய கல்லறை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இப்படியாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் பிறப்பார், மரிப்பார், உயிர்த்தெழுவார், அத்தனை தீர்க்க தரிசனங்களும் வேதாகமத்தின் மூலமாக நிறைவேறி இருக்கிறது. அவருடைய வருகையை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். அவர் எந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்கிறதவன் தான் எங்களுடைய தேவன் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபடி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில ஆபிரகாமை தேவன் தெரிந்தெடுத்தார். ஆபிரகாமின் சந்ததியில இயேசு பிறந்ததை நாங்கள் வேதாகத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. இப்படியாக பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டை இணைக்கிற பாலமாக இயேசு இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீர்களாக இருந்தால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இப்படியாக தாவீதின் குடும்பத்தில இயேசு பிறப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய பிறப்பில பாருங்கள், ஒரு விபச்சார பெண் பாருங்கள், அந்த கோட்டையில எரிகோ கோட்டையில இருந்த அந்த விபச்சார பெண் பாருங்கள், மனம் திரும்பி அந்த யோசுவா அவர்களை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் அந்த பெண் கூட தேவன் எல்லாரையும் மன்னிக்கிறவர். எந்த பாவம் செய்த மனிதரையும் அவரிடத்துல வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது இயேசு மன்னிப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். மன்னிப்பு கொடுத்து அந்த பாவத்தை மீண்டும் செய்யாதபடி உணர்வை கொடுத்து எங்களை வாழ வைக்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்படியாக ரூத் என்ற பெண்ணும் இயேசு பிறப்பின் சரித்திரத்தில் வருகிறார். பாருங்க, ரூத் ஒரு மோவாபிய பெண்ணாக இருந்தாலும் யூத பெண்ணாக இல்லாமல் மோவாபிய பெண்ணாக இருந்தாலும் அந்த மகள் இயேசுவை நேசித்தார். நகோமியின் மூலமாக மெய்த்தவன் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்ற உணர்வோடு நகோமியின் வாழ்வை பார்த்து அந்த மகளும்
இயேசுவின் சந்ததியில பிறப்பதை நாங்கள் இயேசுவின் பிறப்பின் சந்ததியில அந்த மகளும் உடைப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கும் பாருங்கள், இயேசு புதிய ஏற்பாட்டிலேயும் பாருங்கள், ஒரு விபச்சார பெண் கையும் மையுமாக பிடிக்கப்பட்டு கல்லறிய வேண்டும் என்று பரிசேயர்கள் சதுசேயர் சொல்லும் பொழுது பாருங்கள், அவர் அந்த பாவத்தை பழைய ஏற்பாட்டு காலத்துல கல்லறிந்து கொன்று விட வேண்டும். பாருங்கள், புதிய ஏற்பாட்டு காலத்துல அன்பை காண்பிக்கிறார். அந்த அன்பின் மூலமாக அந்த அந்த பெண்ணுக்கு மன்னிப்பு கொடுத்து இனிமேல் பாவம் செய்யாது. இதுதான் இயேசு கிறிஸ்து தருகிறது. இதுவரை செய்த பாவம் போதும், பிசாசுக்கு நீங்க இடம் கொடுத்து வாழ்ந்தது போதும், இன்று முதல் இனிமேல் பாவம் செய்யாமல் வாழுங்கள் என்று சொல்லி ஒரு அன்போடு அன்பை காண்பிக்கிற ரட்சகராகிய தெய்வம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எந்த இடத்திலையும் அவருடைய அன்பு மக்கள் மேல பாசம், மக்களுக்கு செய்யற உதவிகளை பார்க்கும் பொழுது இப்படி ஒரு மனிதன் இந்த ஒரு சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாத அந்த தேவனால அனுப்பப்பட்ட தேவனை பிரதிபலிப்பிக்கிற மகனாக அவர் இந்த உலகத்துக்கு வந்து மகன் என்ற பிதா தன்னுடைய ஒரே புராண குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தரளி அன்பு கூர்ந்தார். பாருங்கள், அவரை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அவரை அன்பு கூறும் பொழுது நாங்கள் தேவனை நேசிக்கிறோம். எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது. அந்த நித்திய வாழ்வை தருவதற்காகத்தான் தன்னுயிரை கொடுத்து எங்களுடைய அடிமைத்தனத்துல வாழ்ந்த வாழ்வு, பாவத்துல வாழ்ந்த வாழ்வு, தீமையில வாழ்ந்த வாழ்வு, ஆதாம் பாவம் செய்தது நிமித்தமாக நாங்கள் எல்லோருமே பாவிகளாக இருந்தோம். அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் அவருடைய இரத்தத்தினால கழுவி அவருடைய தழும்புகளால குணமாக்கி எங்களை வாழ வைக்கிற தெய்வம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல வருகிறவர்களை பாருங்கள், யாரு வந்தாலும் இயேசுவிடத்துல யாரும் வரலாம். எந்த மதத்துல இருக்கிறவர்களும் எந்த பாவத்துல வாழுகிறவர்களும் இயேசுவிடத்துல வரும் பொழுது இயேசு அவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோகராட்சியம் சமீபித்திருக்கிறது. இதுதான் அவர் கொடுத்த முதற் பிரசங்கமாக இருக்கிறது. இன்றைக்கும் இப்படியாக அப்போஸ்தலர்கள் மனம் திரும்புங்கள், பரலோகராட்சியம் சமீபித்திருக்கிறது, இப்படியாக இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் இயேசுவிடத்துல மனம் திரும்புங்கள். இயேசுவைத்தான் நீங்கள் உங்களுடைய கதாநாயகனாக, உங்களுடைய ஹீரோவாக, அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வேண்டும். யோவான் 3:30 சொல்லப்படுகிறது, இயேசு பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். பாருங்கள், இப்படித்தான் இயேசுவை உயர்த்த அந்த தேசத்துல வாழுகிற மக்கள் நற்குணசாலிகளாக மாறுவார்கள். தேவன் அந்த மக்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், புத்தியை கொடுப்பார், அறிவை கொடுப்பார். கவலை இல்லாமல், கண்ணீர் இல்லாமல், துக்கம் இல்லாமல் வாழுகிற வாழ்வை இந்த உலகத்திலேயும் இந்த உலகத்துக்கு பின்பு அவரோடு 1000 வருடங்கள் அவரோடு வாழ முடியும். அதன் பின்பாக நித்தியமாக அந்த ஒன்றான மெய்த்தவனோடு இயேசுவோடு வாழுகிற வாழ்வு. பாருங்கள், சமாதானத்தை தருகிற தெய்வம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் கவலைப்படாமல் வாழ முடியும். எனக்கு இயேசு இருக்கிறார், என்னுடைய தேவைகளை பரலோகத்திலிருந்து சந்திக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், எங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தில இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். 1 பேதுரு 1:12 சொல்லுகிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய தேவைகளை பரலோகத்தில இருந்து சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, நாங்கள் இந்த உலகத்தில பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ள வந்திருக்கிறது. எங்களுக்கு குறைவில்லை. பரலோக ராஜ்யத்துல கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை, ராக்காரம் இல்லை. இப்படியாகத்தான் நாங்கள் வாழப்போகிற ராஜ்யத்தை நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் 22வது அதிகாரங்கள்ல பார்த்தால் இப்படியான ஒரு ராஜ்யம். பாருங்க, இந்த உலகத்தில தீமையா இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானாக இருக்கிறான். அவன் தீமை செய்கிறவனாக இருக்கிறான். இந்த உலகத்து மக்கள் மேலே பாவம் செய்கிற மக்கள் அவனுக்கு இடம் கொடுக்கிறார்கள். இடம் கொடுக்கும் பொழுது அவன்
அவன் திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பொல்லாத ஆவிகள், பாவ ஆவிகள், சாப ஆவிகள் எல்லாம் மனிதனை பிடித்து இந்த சினிமா சீரியல்களுக்கு கூட இன்றைக்கு நீங்கள் பத்திரிகைகளை எடுத்து பார்த்தீர்களாக இருந்தால் எங்கும் எங்கும் தீமையான காரியங்கள், துச்செய்தியை தான் நீங்கள் பத்திரிகைகளில வாசிக்கக்கூடியதாக இருக்கிற பாருங்கள். இலங்கை தேசத்தை பிசாசு தன்னுடைய துச்செய்திகளால, துன்மார்க்கத்தினால கொல்லுவது, அழிப்பது, திருடுவது செய்து கொண்டிருப்பது, இப்படியாக யுத்தங்களுக்கூடாக, யுத்த காரியங்களுக்கூடாக பிசாசு செய்கிறான் பாருங்கள். பிசாசு வணங்குகிற மக்களாக, பாவம் செய்கிற மக்களாக வாழுகிறது நிமித்தம் சில வேளைகளில் தேவன் எலவு பண்ணுகிறார் பாருங்கள். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் பாருங்கள். தேவனை தேடுகிற மக்கள் அதிகரிக்க வேண்டும். ஒரு நாட்டிலே சேமம் பெற வேண்டுமாக இருந்தால் அங்கு நீதிமான்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட வேண்டும். தேவனுக்கு ஏற்ற நீதி, அந்த ஒன்றான மெய்த்தேவனை தேடுகிற மக்கள் அதிகரித்து காணப்பட வேண்டும். அவர்களின் இப்படி பல நாடுகளில இந்த தீமைகள் வருவதற்கு காரணம் பிசாசாக இருக்கிறார் பாருங்கள். இயேசு அதை எங்களுடைய தகுதிக்கு அளவுக்கு மேல சோதிக்க அவர் அனுமதிக்க மாட்டார். சில காரியங்களை எங்களால் தாங்கக்கூடிய அளவுக்குத்தான் அவர் அதை அனுமதிக்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் பாருங்கள், அவரை நீங்கள் விட்டு விடக்கூடாது பாருங்கள். இந்த உலக இம்மைக்கு மட்டுமல்ல, மறுமையில அவரோடு கூட வாழுகிற வாழ்வுக்கு இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்கள். மதங்களில ரட்சிப்பை பற்றிய தெளிவான அறிவில்லை. இயேசு கிறிஸ்துவின் பைபிளில மட்டும்தான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 4:12 அவர் இந்த உலகத்துல பிறந்ததுண்மை, மரித்ததுண்மை, உயிர்த்தெழுந்ததுண்மை, மீண்டும் வருவது தான் அவருடைய பிரபசியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன் பாருங்கள். இப்படியாக மரியாளின் வயிற்றில ஒரு கன்னிமரி ஆளுடைய வயிற்றில மகனாக பரிசுத்த ஆவியினால கற்பந்தரித்து பிறந்து நன்மை செய்கிறவராக வாழ்ந்து காட்டினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவரை போல பாருங்கள், அவர்களுக்கு கற்று தந்துட்டு போயிருக்கிறார். என்ன விசுவாசிக்கிறவன் என்னை போல காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களையும் செய்வான் பாருங்கள். அவ்வளவுக்கு பாருங்கள், அநேகமான ஊழியக்காரர்கள் சீடர்களுக்கு அதிகம் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். இயேசு மட்டும் எங்களுக்கு எல்லாருக்கும் இயேசுவை விட அதிகமாக செய்கிற அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார் பாருங்கள். நாங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 28:18 வசனத்துல அப்பொழுது இயேசு உயிர்த்தெழுந்து அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை சீடர்களுக்கு கொடுப்பதை நாங்கள் அடுத்த வசனத்துல பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். சகல நாட்களிலேயும் அவர் எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். இப்படியான இயேசு கிறிஸ்து தன்னுடைய அதிகாரத்தை இவங்களுக்கு தந்து, அதிலும் பார்க்க அதிகமான அதிகாரத்தோடு எங்களை ஊழியம் செய்ய எங்களுக்கு கற்று தந்த தெய்வம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள். நாங்கள் யோவான் 15ஆம் அதிகாரத்திலேயும் அவர் சொல்லும் பொழுது, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நாங்கள் கொடிகளாக செடியில இணைந்திருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய கொடிகளில தான் கனி கொடுக்கிற ஒரு திராட்சை செடி கொடியில தான் கனி கொடுக்கிறதாக இருக்கிறது. அந்த கனியை நாங்கள் கொடுக்க வேண்டும். எப்படி திராட்சை செடி கனியை கொடுக்கிறோம், அதே போல நாங்கள் இயேசுவோடு இணைந்து
இணைந்து அன்பு, சமாதானம், சந்தோஷம், இச்சையடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை, இப்படியான 9 விதமான குணங்களை, இயேசுவை போன்ற குணங்களை அவர் எங்களுக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார். பாருங்கள், பிசாசிடத்துல இருந்து வருகிற குணங்கள் தான். இருளில வாழும் பொழுது மாம்சத்தில இருளில் வாழ்ற மக்கள் இப்படித்தான் வச்சானம், வேசித்தனம், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், மாம்ச இச்சைகள், இப்படியாக சினிமா, சீரியல்கள், பாவ சிந்தனைகள், இப்படியாக தீமைகள் அனைத்தும் பிசாசிடத்தில இருந்து வருகிறது. தீமைக்கு பிரதான காரணம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை துச்செய்திகளுக்கும் காரணம் பிசாசும் அவனை பின்பற்றுகிற மதங்களும் அவனை பின்பற்றுகிற மனிதர்களும். இப்படியாக பாவத்தை அதிகமாக செய்கிற மனிதர்கள், பிசாசின் வழியில செயற்படுகிற மனிதர்கள் இப்படியாக துன்மார்க்கத்தை பரப்புகிறார்கள். இயேசுவை அறிய ஒரு தேசம், அந்த தேசம் நற்குணசாலிகளாக மாறும். அந்த தேசத்துல நன்மைகள் பெருகும். இயேசு இருக்கும் பொழுதுதான் அந்த தேசத்தை இயேசுவை அறிகிற ஜனங்கள் அதிக அளவு காணப்படும் பொழுது அந்த தேசம் ஆசீர்வாதமான தேசமாக, நற்குணசாலிகளாக அந்த மக்கள் மாறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இயேசுவில நீங்கள் விசுவாசம் வைக்க வேண்டும். இன்றைக்கும் பாருங்கள், எங்களுக்காக பிதாவினுடைய வலது பாரிசத்திலிருந்து எங்களுக்காக வயிற்று கிடங்காத பெருமூச்சோடு எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நாங்கள் அவரை உயர்த்தும் பொழுது இயேசு நன்மைகளை மட்டும்தான் செய்கிறவர். இதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஒரு தீமை கூட செய்யாதவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆபகுக் 1:13 வசனம் சொல்லுகிறது, எங்களுடைய தேவன் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். பாருங்கள், தீமை செய்கிற மக்கள் பாருங்கள், தீமை செய்கிற மக்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் முகத்தை திருப்பி போடுவார். அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படாது. தீமையோடு, பாவத்தோடு, சாபத்தோடு ஜெபங்கள் செய்யும் பொழுது அந்த ஒன்றான மெய்த்தவன் கேட்க மாட்டார். பாருங்கள், நீங்கள் ஒரு சிலைக்கு முன்பாக நின்று இப்படியாக உங்களுடைய காரியங்களை சொல்லிவிட்டு போகிறீர்கள். அது காற்றோடு காற்றாக போகிறது. எங்களுடைய ஒன்றான மெய்த்தவன் பரலோகத்திலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறவனாக இருக்கிறார். அவருக்கு கண்ணுள்ளவர் பார்க்காரோ, காதுள்ளவர் கேளாரோ என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கேட்கிற தேவன், பார்க்கிற தேவன். அவரிடத்துலதான் நீங்கள் விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் ஏறெடுங்க சொல்லி இருக்கிறார். பாருங்கள், அறை கதவை பூட்டி விட்டு நீங்கள் தனிமையில இருந்து அந்த ஒன்றான ரட்சிக்கப்படாதவர்கள் அந்த ஒன்றான மைத்து அவரிடத்துல ரட்சிக்கப்பட வேண்டும். நான் ஒரு பாவி, ரட்சிக்கப்படாத மக்கள். முதலாவது நாங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். இயேசுடைய இரத்தம் தான் பாவங்களை கழுவுகிறதாக இருக்கிறது. 1 யோவான் 1:7 நான் ஒரு பாவி, என்னை மன்னியும், நான் உமக்கு விரோதமாகவும் உங்களுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லி அந்த பாவங்களை அறிக்கையிட்டு அந்த உணர்வு பூர்வமாக தேவனிடத்துல நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு சமாதானத்தை தருவார். இப்படியாக நீங்கள் ஒரு வேதாகமத்தை எடுத்து யோவான் 3 இருந்து படிக்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்துல இருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாக இயேசுவாக இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டினான். வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினான். நாங்கள் மாம்சமான நாங்கள் வார்த்தையின்படி வாழும் பொழுது வார்த்தை எங்களை இயேசுவை போன்று எங்களை மாற்றுகிறது. இயேசுடைய குணங்கள் இயேசுவோடு இணைந்து அபிஷேகத்துல இணைந்து நாங்கள் அவரை துதித்து அவருக்கு ஒன்றான மெய்த்து அவனுக்கு மகிமையை செலுத்தி வாழும் பொழுது எங்களை இயேசுவை போல மாற்றுகிறார். பாருங்கள், மகிமையை நாங்கள் இந்த தேவனுக்கு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு இந்த மதங்களில் இருக்கிற மக்கள் செய்கிற தவறான காரியம் மகிமையை அந்த விக்கிரகங்களை கொடுப்பது, அல்லது மகிமையை அந்த மனிதர்களுக்கு கொடுப்பது. மகிமை எப்பொழுதும் பாருங்கள், அந்த விக்கிரகங்களை கொடுக்கும் பொழுது தேவன் அந்த
அவர் எரிச்சல் உள்ள தேவனாக மாறுகிறார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஒரு விக்கிரகங்களை எங்களுடைய தேவன் எங்களைப் போல் ஒரு அழகுள்ளவர், உயிர் உள்ளவர், அப்படியான எங்களுக்காக இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறவர். அவரை ஒரு விக்கிரகமாகவோ அல்லது மிருகங்களாகவோ பறவைகளாகவோ இப்படியாக அல்லது சூரியனை சந்திரனை இந்த தேவன் படைத்தவைகளை நீங்கள் கும்பிட்டால் பாருங்கள், அவர் எரிச்சல் உள்ளவராக மாறுவார். நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில தண்டனை ஒரு நாள் அவர் அவர் தேவர்களை தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், எரேமியா 10:11 வசனத்தில இப்படியாக இந்த மதங்களில் உள்ளவர்கள் எல்லாருக்கும் மதங்களில் அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். பாருங்கள், அப்படியாக அவர்கள் தேவர்களையும் எங்களுடைய தேவன் தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் அந்த பாகால் இப்படியான சில தேவர்களை தேவ வணக்கங்கள் அன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியான பாகால் வணக்கங்களை செய்தார்கள். பாருங்கள், எலியா தீர்க்கதரிசி சேலஞ்ச் பண்ணினான். 400க்கு மேற்பட்ட பாகால் தீர்க்கதரிசிகளும் எலியா ஒருவனாக சேலஞ்ச் பண்ணி பாருங்கள், அவனுடைய பலிபீடம் ஏற்றுக் கொள்ளப்பட்டது. அவன் பலிபீடத்தை கட்டி எருதை தேவனுக்கு ஒன்றான மெய்த்தவனுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல கொடுத்த பொழுது, பலியிட்ட பொழுது அவனுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவர்கள் 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 கர்த்தரை ஏற்றுக்கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், மதங்களினாலே மெய்யான தெய்வம் அல்ல. அவர்களால நீங்கள் கொடுக்கிற பழைய ஏற்பாட்டு காலத்துல கொடுக்கப்பட்ட பலிகள் இந்த இவைகளால ஏற்றுக்கொள்ளப்படாததாக இருக்கிறது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு காலத்துல நாங்கள் பலி செலுத்த தேவையில்லை. அந்த ஆட்டு கடாவாக அந்த பழைய ஏற்பாட்டில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த வாலிப வயதில பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தான் அவர்கள் பலியிட வேண்டும், தங்களுடைய பாவ நிவாரண பலியாக. அந்த பழுதற்ற 33.5 வயசு ஆட்டுக்குட்டி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக, உங்களுக்காக, உங்கள் ஒருவருக்காகவும் அந்த அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கைகளில காயங்கள், கால்களில காயங்கள், முள்முடியால வந்த காயங்கள், 39 சவுக்கடியால வந்த தள்ளம்புகளும், இத்தனை தள்ளம்புகளும் எங்களுடைய நோய்களை குணமாக்குறதாக இருக்கிறது. உங்களுக்கு நோய்கள் இருக்கும் பொழுது அந்த தள்ளம்புகளை நோக்கி பார்க்க வேண்டும். எனக்காக, என்னுடைய நோய்க்காக பிக்கப்பட்ட தள்ளம்புகள், என்னுடைய பாவத்துக்காக சிந்தப்பட்ட அந்த வெளியேற பெற்ற ரத்தம், பரிசுத்த ரத்தம், இந்த உலகத்துல கிடைக்காத ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட அப்பமாக அடிக்கப்பட்ட ரத்தமாக இன்றைக்கு நாங்கள் அப்பத்தையும் ரத்தத்தை நினைவு கூறுகிறோம். எங்களுக்கு வாழ்வு தருகிறது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தூதர்களுக்கு கொடுக்கிற அப்பத்தை அப்பம் பொழியப்பட்டது, அதை உட்கொண்டவர்கள் மரித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய அப்பத்தையும் இரத்தத்தை நீங்கள் புசித்து அவரை நினைவு கூறும் பொழுது எங்களுக்கு அது வாழ்வாகிறது, நித்திய வாழ்வாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டத்துல தூதர்கள் உணர்வை உட்கொண்டவர்கள் பாருங்கள், எல்லாரும் மரித்து போனார்கள். எங்களுக்கு இயேசு தருகிற அப்பம், அவருடைய உடல், அதை நினைவு கூறும் பொழுது, இரத்தத்தினால கழுவப்படும் பொழுது எங்களுக்கு வாழ்வாக இருக்கிறது. இன்மைக்கு பின்பு மறுமையில இயேசுவோடு கூட வாழுகிற வாழ்வை அவர் தருகிற தெய்வமாக இருக்கிறார். பாருங்கள், அவர் மீண்டுமாக வருகிற தெய்வமாக இருக்கிறார். இப்படியாக இயேசு பாருங்கள், அவருடைய வருகையின் பொழுது நாங்கள் 1 தெசலோனிக்கேயர் 4:13 வசனத்துல பார்க்கும் பொழுது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. பாருங்கள், நித்திரை அடைகிறது என்பது இயேசுவை ஏற்றுக்கொண்டு, அந்த ஒன்றான மெய்த்தவனை ஏற்றுக்கொண்டு
நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட நித்திரை கொண்டவர்கள். நாங்கள் இயேசு வருகிற காலத்துல நாங்கள் இருப்போமானால் நாங்கள் உயிரோடு எடுத்துக் கொள்ளப்படுவோம். அன்றையும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல தூக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களை தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரோடு இயேசுவை ஏற்றுக்கொண்டு மரித்த பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இயேசு கிறிஸ்து ஒரு சேனையாக அவர் மீண்டும் வானத்தில் எடுத்து இறங்கிவிட எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, அவர் மிருகங்களுக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதே போல மீண்டும் மிருகங்கள்ல இருந்து அவருடைய ஆடையோடு அந்த இயேசு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல அதே இயேசுடைய சரீரத்தோடு அந்த பரிசுத்தவான்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் அவரோட கூட தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் எல்லாரும் இந்த உண்டான மெய்த்தவனை ஏற்றுக்கொண்டும் இயேசுவை ஏற்றுக்கொண்டும் மரித்தவர்கள் ஒவ்வொருவரும் வருவார்கள். நாங்கள் உயிரோடு இருக்க நாமும் அப்படி தேவன் எப்பொழுதும் எதையும் ஒரு ஒழுங்காக செய்கிறவராக இருக்கிறார். தேவனுக்குள்ள மரித்தவர்கள், இயேசுக்குள்ள மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு நாமும் அவரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டு, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். பாருங்க, மேகங்களோடு எடுத்துக் கொள்ளப்பட்டவர், மேகங்கள்ல இருந்து இறங்கி வந்தவர், வானத்தில் இருந்து வந்த ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி இருக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரத்துல பார்த்தீர்களாக, அந்த ஜீவ அப்பமாக வானத்தில் இருந்து இறங்கிய அப்பம், தூதர்கள் உண்ணும் அப்பம் அல்ல. இந்த ஜீவ அப்பம் எங்களு நித்திய வாழ்வு. அந்த அப்பத்தை உண்கிறவர்கள் நித்தியமாக வாழுகிற வாழ்வு எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நன்றி நன்றி. இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் எங்களுடைய தேவன் மரண பரியந்தம் எங்களை வழி நடத்தி செல்கிறவராக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி, அழைத்தவர் உண்மை உள்ளவர், எங்களை முடிவு பரியந்தம் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நான் பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்க ஊழியம் நானேன் கலக்கணும், அழைத்தது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நானேன் கலங்கணும், அழைத்தது நீங்க நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு என் கவலை. உங்க ஊழியம் நானேன் கலங்கணும், அழைத்தது நீங்க நடத்தி செல்வீங்க. எலியாவை காகங்கொண்டு போசித்தீரே, சூரச்செடி சோர்வு நீங்க பேசினீரே. தெய்வமே, பேசும் தெய்வமே,
எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. ஆமாண்டவரே, அந்த எலியாவின் தேவன், எலியா ஜபித்த பொழுது அந்த ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஓடி வந்தார்களே, அதே போல இந்த காலத்திலே உம்மிடத்துல ஓடி வர அந்த நரக ஆக்கினையிலிருந்து விடுதலை பெற்று வாழ நீர் இழுத்துக் கொள்வீராக. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜபிக்க வைத்தீரே. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜபிக்க வைத்தீரே. கதவு திறந்தன, கட்டுக்கள் உடைந்தன, காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எனக்கு எதற்கு. காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் ஏன் எனக்கு. எஜமானனே என் ராஜனே, எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நானேன் கலங்கணும், அழைத்தது நீங்க நடத்தி செல்வீங்க. ஆமாண்டவரே, உங்கள் இயேசுவிடத்துல கேளுங்கள், பாவங்கள் ஏதாவது அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தா இந்த நேரத்துல மன்னிக்கும்படியாக. இந்த சீசனில, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில அவர் பிறந்தது, இறந்து உயிர்த்தது, மீண்டும் வருவது உண்மை. அவருடைய இரத்தத்தினால கழுவி விடும்படியாக கேளுங்கள். நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உம்முடைய குமாரனுடைய உயிரை தந்து, அந்த இரத்தத்தை தந்து, அந்த வெளியேற பெற்ற இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டீரே. அவங்க நன்றியோடு துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கு ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்ப, அன்றைக்கு அந்த இளைய குமாரன் சாப வாழ்வில தூர தேசத்துக்கு போய் அந்த சாபத்தினூடாக வந்த கஷ்டங்கள் துன்பங்களை நோக்கி பார்த்து, என்னுடைய அப்பா வீட்டுல, என்னுடைய ஒன்றான மெத்தவனுடைய அப்பா வீட்டுல சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு, உணவு பூர்த்தி இருக்கு. இப்படியான அந்த தகப்பனை விட்டு போன மகன் மனம் திரும்பி வந்தது போல உம்மை விட்டு, அந்த ஒன்றான மெத்தவனாய் உம்மை விட்டு இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் விட்டு சாப சினிமா சீரியல்கள் கொலைகள் வரிகள் களியாட்டில் வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை உம்முடைய மகனாக அவர்கள் திரும்பி வந்து உம்மிடத்துல வந்து வர இயேசுவே ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக அவர்களுடைய துக்கங்கள் போதும், சோகங்கள் போதும், கவலைகள் போதும், கண்ணீர்கள் போதும். உம்முடைய இடத்துல நீர் சமாதானத்தோடு வாழுகிற வாழ்வு, அன்போடு வாழுகிற வாழ்வு. இதோ சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதில் உங்களை திகையாமலும் கலங்காமலும் இருப்பதாகன்றவரே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், நாளை அல்லாமல் ஒருவரும் பரலோகம் முடியாத ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரலோக வழியில வர நீர் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் உம்முடைய வருகையில எடுத்துக் கொள்ளப்பட அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த ராஜ்யத்துல நித்தியமாக வாழுகிற வாழ்வு, நித்திய காலத்துல சத்திய தேவனோடு வாழுகிற வாழ்வு ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. துதிகர மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கை செலுத்தி ஒவ்வொருவருக்கு கிறிஸ்துமஸ், அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ், நியூ இயர் வாழ்த்துக்களை கூறி இயேசுவின் நாமத்தில ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமென், ஆமென், ஆமென்.
ஆமேன். பாஸ்டர் அருமையான வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீங்க. ஆமேன். நாங்க அவருடைய ஆலயமா இருக்கும் பொழுது எங்களை அவருடைய அக்கினியால நிரப்பி அவருடைய இரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை இன்னும் அதிகமாக அவருக்குள்ள நாங்கள் நிலைத்திருக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி. உங்களோட வார்த்தையின் மூலமாக எங்களை நீங்க ஆசீர்வதித்தீங்க. உங்களுக்கு இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து மேரி கிறிஸ்மஸ் கூறி வாழ்த்துறோம் பாஸ்டர். மறுபடியாக நாங்கள் சந்திக்கும்படி கத்தங்க கூட இருப்பாராக. கத்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதற்கு கத்தர்களை நம்ம மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. கத்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். God bless you. Amen. God bless you. God bless you, sister. God bless you. Merry Christmas and Happy New Year. Amen. Amen.